சென்னை ஆழ்வார்பேட்டையில் வினோத் வீடியோ விஷன் எனும் வீடியோ கேசட் கடை நடத்தி வந்த சசிகலா IAS அதிகாரியான சந்திரலேகா மூலம் ஜெயலலிதாவிடம் அறிமுகமானார். சசிகலாவின் கணவர் நடராஜன் IAS அதிகாரியான சந்திரலேகா கலெக்டராக பணிபுரிந்த போது அவரிடம் PROவாக பணியாற்றினார். அந்த தொடர்பு மூலம் சந்திரலேகாவிடம் கூறி சசிகலாவை ஜெயலலிதாவிடம் அறிமுகம் செய்து வைக்க கூறினார். நடராஜனின் திறமையால் கவரப்பட்ட சந்திரலேகாவும் அவரது வேண்டுகோளை ஏற்று சசிகலாவை ஜெயலலிதாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த வாய்ப்பை கெட்டியாக பற்றி கொண்ட சசிகலா ஜெயலலிதாவிடம் நட்பு பாராட்ட தொடங்கினார். உறவுகள் இல்லாமல் தனிமையில் இருந்த ஜெயலலிதாவிற்கு ஆறுதலான இந்த நட்பு தேவைப்பட்டது. சசிகலாவை விடவும் அவரது கணவர் நடராஜனின் திறமை ஜெயலலிதாவை வெகுவாக கவர்ந்தது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக படிக்கும் போது செயலாற்றிய நடராஜன் இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பலவற்றை முன்னின்று நடத்தியவர். அதன் மூலம் அறிஞர் அண்ணா, கருணாநிதி போன்ற பல முக்கிய தலைவர்களுடன் பழகி வந்தார். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட ஜெயலலிதா தனது அரசியல் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு நடராஜன் போன்ற ஆள் அவசியம் என்று கருதினார். தனது வீடியோ கேசட் கடை மூலம் ஜெயலலிதா கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்களை வீடியோ கவரேஜ் செய்து வந்தனர் சசிகலா மற்றும் நடராஜன் தம்பதியினர். அப்போது ஜெயலலிதாவிற்கு கூடிய பெரும் கூட்டமும் மக்களிடையே அவருக்கு இருந்த வசீகரத்தையும் கண்ட நடராஜன் ஜெயலலிதாவிற்கு பெரிய அரசியல் எதிர்காலம் உள்ளது என்று முன்கூட்டியே கணித்தார். தமிழ் ஆர்வலரான நடராஜன் ஜெயலலிதாவிற்கு பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு உரைகளும் தயாரித்து கொடுத்தார். தனது அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி முதல்வர் MGR உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது ஜெயலலிதாவை துணை முதல்வர் ஆக்கும் அளவிற்கு நடராஜன் முயன்றார். ஆனால் MGRின் நம்பிக்கை பெற்ற RM வீரப்பனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. MGR மறைந்ததும் அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணியாக பிரிந்தபோது ஜெயலலிதா அணிக்காக திரைமறைவில் பல்வேறு செயல்கள் செய்து வந்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். 1989ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி 29 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக ஆட்சியை கைப்பற்றியது. ஆட்சிக்கு வந்த திமுக ஜெயலலிதாவிற்கு பல வகைகளில் நெருக்கடி கொடுத்தது. இதனால் சோர்வடைந்த ஜெயலலிதா தனது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கவர்னருக்கு கடிதம் எழுதினார். மேலும் அரசியலை விட்டே விலகும் முடிவில் இருந்தார். அப்போது நடராஜன் தான் ஜெயலலிதாவை சமாதானப்படுத்தி தைரியமூட்டி கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பாமல் தடுத்து ஜெயலலிதாவை தொடர்ந்து அரசியலில் இயங்க வைத்தார். இதையடுத்து நடராஜன் வீட்டில் அன்றைய திமுக அரசால் ரெய்டு நடத்தப்பட்டது. அதையும் சமாளித்தார் நடராஜன். பின்னர் 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமையவும் காரணமாக இருந்தார் நடராஜன். அந்த தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைத்தது. இதையடுத்து ஜெயலலிதாவுக்கு நடராஜன் மேல் நம்பிக்கையும் மரியாதையும் உயர்ந்தது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட சசிகலாவின் கணவர் நடராஜன் ஆட்சி அதிகாரங்கள் மூலம் வரிசையாக சொத்துக்கள் சேர்த்தார். சசிகலாவின் அனைத்து சொந்தங்களும் வெளிச்சத்திற்கு வந்தன. சசிகலாவின் அக்கா மகன் சுதாகரன் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் ஆனார். அவருக்கு பிரம்மாண்ட திருமணம் நடைபெற்றது. சசிகலாவின் சொந்தங்கள் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி பல்வேறு வகையில் பல சொத்துக்கள் சேர்த்தனர். சசிகலா குடும்பத்தினரால் பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. பெரிதாக பரம்பரை சொத்துக்கள் ஏதும் இல்லாத சசிகலா குடும்பத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் உருவாகின. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.